அடுத்து இதுவும் குறள் தான். இந்த 3மே பார்த்திங்கன்னா அந்த 20 அதிகாரத்தில் தான் கேட்டிருப்பாங்க. இது போகும் சில கொஸ்டின் வந்து அந்த நீங்கள் குறளை படிச்சிருந்தீங்கன்னா அதோட அந்த வார்த்தைக்கான பொருளை வச்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதையும் நம்ம போட்டிருக்கோம், நீங்கள் வந்து பாருங்கள். ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தேர்வு செய்க, தகுதியான் வென்று விடல். இது என்ன குறள்? இந்த குறள் வந்து நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. அதாவது குறையிட மேலே வரும். குறையிட மேலே பார்த்தோம்னா இந்த 8வது குறள், மிகுதியான் மிக்கவை செய்தானை தாந்தம் தகுதியான் வென்றுவிடல். அதாவது செருக்கினால் தீமை செய்தவரையும் தன் பொறுமையினால் வெற்றி கொள்ள வேண்டும். இதில் வந்து இது வந்து பழைய புக்கில் இருக்கிற அந்த மொத்த அதிகாரமும் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான பொருளும் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து மிகுதியான் அதுக்கான என்ன இது? தகுதியான். தகுதியான்னா பொறுமையால் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பொறுமை, இதுக்கு ஆன்சர் பி. ஸோ தகுதியான்னா அதுக்கு ஆன்சர் பி. இது வந்து அந்த 20 அதிகாரம் தான். பழைய புக்கில் அந்த 20 அதிகாரம், பழைய புக்கில் இந்த ஒரு அதிகாரம் இருக்குது, குறையிடமின்றி அதிகாரம் இருக்குது. அதை நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம். அதில் வந்து அந்த அர்த்தத்தோடு கொடுத்துருப்பாங்க. தகுதியானா பொறுமையால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க.